நீங்கள் வங்கிகளில் புதிதாக விண்ணப்பித்த டெபிட் அல்லது கிரெடிட் கார்டுகள் வங்கிகள் மூலமாக வீட்டிற்கு அனுப்பப்படும் போது அந்த கடிதம் சேதமாயிருக்கா? மூடி இருக்க வேண்டிய கவர் லேசாக கிழிந்த மாதிரியோ அல்லது கிழித்து மீண்டும் ஒட்டப்பட்ட மாதிரியோ இருக்கா? இது மிகப்பெரிய மோசடிக்கான ஆரம்பமாக கூட இருக்கலாம். ஏற்கனவே பயன்படுத்திய ஏடிஎம் கார்டு காலாவதியாகி அல்லது புதிய அட்டை விண்ணப்பிக்கும் போது வங்கிகளிலிருந்து வீட்டுக்கு அனுப்பப்படும் கடிதத்தை ரொம்ப கவனமாக கையாளணும். அது சேதாரமாகாமல் கொண்டு வரப்பட்டிருக்கா அப்படின்னு உறுதி செஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மூடி இருக்க வேண்டிய கவர் லேசாக கிழிந்திருந்தாலோ அல்லது கிழிந்து ஒட்டப்பட்டிருந்தாலோ உடனே அதை வங்கிக்கு தெரிவிக்கணும். கிரெடிட் அல்லது டெபிட் கார்டுகளுக்கு புதிய பின் நம்பரை உருவாக்குறது மிகவும் நல்லது. இதுக்கு நேரடியாக வங்கியின் ஏடிஎம் மையத்துக்கோ அல்லது வங்கியின் இணையதளத்துக்கோ போனால் போதுமானது. அப்படி புதிதாக உருவாக்கப்படுற பின் நம்பர் நினைவில் இருக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப எளிமையான நம்பர்களாக வைக்கிறது சைபர் குற்றவாளிகள் எளிதாக கண்டறிகிற மாதிரி அமைஞ்சிடலாம். அதனால் சரியாக யாராலையும் கணிக்க முடியாத உங்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய புதிய பின் நம்பர்களை பதிவிடுறது ரொம்ப அவசியம். ஏடிஎம்கள்லையும் பாஸ்வேர்டுகளை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டியது முக்கியம். அருகில் இருக்கிறவங்களோ அல்லது சில சமயங்களில் சிசிடிவி கேமராக்களோ கூட ஹேக் செய்யப்பட்டும் இருக்கலாம் அப்படின்னு நமக்கு எச்சரிக்கைகள் கொடுக்கப்படுது. பணம் எடுக்க வரும் நபர்களிடம் பணம் எடுக்க உதவி கேட்பதும் கூட சில சமயங்களில் ஆபத்தாக மாறலாம். ஒருவரது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்கள் பெயரை சொல்லி அவர்கள் விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் இருக்கிறதாகவும் உடனடியாக ஆன்லைனில் பணம் செலுத்தி ஆகணும்னு மோசடியாளர்கள் அழைத்தாங்க அப்படின்னா அவர்கள் சொல்லும் நபரை உடனடியாக தொடர்பு கொண்டு விவரம் அறிஞ்சதுக்கு அப்புறம் எந்த முடிவையும் எடுக்கலாம். இணையதளங்களில் வரும் பொருட்களை ஏடிஎம் அல்லது கிரெடிட் கார்டுகளோட விவரங்களை பயன்படுத்தி பணம் செலுத்தி வாங்குவதற்கு முன்னாடி அந்த இணையதளம் உண்மையானதா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாததா அப்படின்றத உறுதி செய்து கொள்ளணும். தெரியாத நம்பர்கள்லேருந்து வாட்ஸ்அப்லேயோ அல்லது மெசேஜாகவோ வர்ற லிங்க்குகளை பயன்படுத்தி அதில் தனிப்பட்ட விவரங்களை கொடுக்கறத தவிர்க்கணும். இது போன்ற முன்னெச்சரிக்கை தகவல்களை அனைவரும் கவனத்தோடு பின்பற்ற வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றா மாறியிருக்கு.